ஹாய்ங்க, வணக்கம். இந்த மணி பிளான்ட் செடி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா 2-3 நாளாக அந்த மாதிரி வாடி இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா எலி வந்து அது வேலையை காட்டிட்டு போயிருக்கு. பாருங்கள், நிறைய கட் பண்ணி விட்டு வச்சுருக்கு. நான் வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து அப்படியே சுற்றி விட்டு வச்சுருந்தேன். நல்லா அடர்த்தியாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு 2-3 நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வாடி போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கு. இப்போ இதை நம்ம சரி பண்ணி எடுத்து வைக்கலாம், கட் பண்ணி எல்லாத்தையும். இந்த மாஸ்டிக் பார்த்திங்கன்னா இதுவும் நானே செஞ்சது தான். அந்த கட்டைப்பைகளில் இருக்கும் இல்லையா ஸ்டிக்கு, பிளாஸ்டிக்கில், அதில் வந்து ரைஸ் பேக்கு நூல் சாக்கு வரும்ல, அதை வச்சு சுற்றி கட்டி வச்சுருக்கேன். இதில் படரும் போது நல்லாவே இலை பெருசு பெருசாக நல்லா வருது. குச்சிகளில் வச்சோம்னா மண்ணில் வைக்கும்போது குச்சி வந்து அரிச்சு வேஸ்ட்டாக போயிடும், மரக்கட்டையெல்லாம் வைக்கும்போது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கட்டைன்னும் போது அது அப்படியே இருக்குது. கட்டைப்பையில் இருக்கிற சின்ன ஸ்டிக்கு வச்சு தான் செஞ்சுருக்கேன். இதுவும் வந்து சின்ன தொட்டி தான். இந்த 6 இன்ச்சு 7 இன்ச்சு தொட்டி வரும்ல, அந்த மாதிரி சின்ன தொட்டி. அதில் தான் நிறைய செடி நல்லா வளர்ந்துருந்தது. பார்த்திங்கன்னா எல்லாம் எலி நல்லா நோண்டி வேஸ்ட்டாக்கியிருக்கு. எல்லாம் வேர்லலாம் கூட கடித்து வச்சுருக்கு. இப்போ இது எல்லா செடியும் எடுத்துகிட்டு மண்ணை மாற்றிட்டு வந்துடலாம். இந்த மண் பார்த்திங்கன்னா கோகோபிட்டு, தோட்டத்து மண், மாட்டு எரு தான் போட்டிருக்கேன். 3ம் நல்லா கலந்து மறுபடியும் இப்போ இந்த எல்லாத்தையும் கழுவிட்டு வந்து வச்சிடலாம். கட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரூட்டெல்லாம் கூட கடித்து போட்டு வச்சுருந்தது. இப்போ இதெல்லாம் அப்படியே நட்டு வச்சிடலாம் மறுபடியும் அதுலேயே. மண் வந்து நல்லா தண்ணி வெளியேற மாதிரி லூஸான மண்ணாக இருக்கணும். அந்த களிமண் மாதிரி இருக்கிற மண்ணெல்லாம் வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே நல்லா வளர்ந்து வந்துருந்தது. இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த எலி இன்னும் என்னென்னத்தை கடித்து வைக்கணும்னு தெரியல. இந்த மாதிரி மணி பிளான்ட்டெல்லாம் வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக வளரும். இது ரொம்ப நல்லாவே வளரும். வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் வெளிச்சம் நல்லா பிரைட்டாக வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சோம்னா நல்லா வளரும். அதுக்குன்னு வீட்டுக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்றதுனால பெட்ரூமில் இருட்டான ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சா வளராது. எங்கள் வீட்டில் ஹாலில் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஜன்னலில் இருந்து நல்லா வெளிச்சம் வரும். அந்த இடத்துல வச்சிட்டோம்னா நல்லா வளர்ந்து வந்தது. இப்போ இந்த கொடி மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு அந்த ரூட் வர இடம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லாவே வாடி போனதெல்லாம் வராது, அதெல்லாம் எடுத்துடலாம். ஒரு 2 நாள் கவனிக்காமல் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. நான் தண்ணி தான் ஊற்றலை போல், ஊற்றிக்கலான்னு விட்டுட்டேன். தண்ணி ஊற்றாமல் விட்டாலும் இப்படி வாடும். அப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா ஃப்ரெஷ் ஆகிடும். ஆனால் இது கடித்து வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி வாடி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பெரிய செடியாக இருந்ததுங்க, நல்லா வளர்ந்துருந்தது. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்கெல்லாம் வரும் இல்லையா, அந்த பாட்டில் இது. இதுக்கெல்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணி நானே வைக்கலான்னு நினச்சேன் தோட்டத்துலேருந்து எடுத்து. ஆனால் இது வீட்டுக்குள்ளே இருந்தே வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 2 கணுவில் இருக்கிற இலையை எடுத்துகிட்டு 2 கணு தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி வச்சிடலாம். நம்ம தண்ணியில் வச்சோம்னா மண்ணில் வளர்கிற அளவுக்கு வளர்றதில்ல. ஆனாலும் வளரும். கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக இலையெல்லாம் சின்னதாக அந்த மாதிரி வளரும். ஆனால் அதுவும் அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு.
இது ரொம்ப சின்ன சின்ன பாட்டில் தான், பரவாயில்ல இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் வளர்ந்ததும் அப்டேட் கொடுக்குறேன் எப்படி வளர்ந்துருக்குன்னு. கொஞ்சம் ரொம்ப டைட்டாக அந்த வாய் பகுதி வந்து டைட்டாக உள்ளே போயிட்டு நிறைய செடி அமுக்கி வைக்காமல் கொஞ்சம் காற்று போகிற அளவுக்கு வச்சோம்னா நல்லா வரும். இப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் நட்டாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.